எனக்கு மூளை காய்ச்சல் தான் சொல்லிட்டு என்ன அறிகுறிகள் சார் இருக்கும்? வாட் ஆர் த சிம்ப்டம்ஸ்? அறிகுறிகள் என்ன மூளை காய்ச்சலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப கிளாசிக்கலா 3 இம்பார்ட்டன்ட் அறிகுறி வச்சே சொல்லிறலாம் இது மூளை காய்ச்சல். முதல் விஷயம் தீவிரமான ஜுரம். ஓகேங்களா? ரொம்ப தீவிரமான ஜுரம். கொதிக்கும். 103, 104 டிகிரின்னு கொதிக்கும் 1. 2வது அவன் கழுத்து வந்து ஸ்டிஃப்பாவே இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் என் கழுத்து பாருங்க. கீழ போகுது, மேல வருது, சைடுல போகுது, வருது. ஸோ நல்லா இந்த மாரி வந்து என்னால பண்ண முடியுது. ஆனா அவன் கழுத்து ஃபுல் ஸ்டிஃப் இப்படியே தான் இருக்கும். அவன் கழுத்த நீ பண்ணாலும் அசைக்க முடியாது. கழுத்து அப்படியே ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா இந்த மெனிஞ்சல் இரிட்டேஷனால நெக் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப சிவியரா இருக்கும். இது முக்கியமான வந்து அறிகுறி. 3வது ஆல்டர்ட் சென்சோரியம். அதாவது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்னு சொல்றோம்ல. ஸோ இந்த மாரி மயக்கமா இருக்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ நல்லா ஜுரம் அடிக்குது, தலை ஸ்டிஃப்பா இருக்கு, ஆள் வந்து சுயநலவு குறையுதுன்னா, மூளை காய்ச்சலுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகம். இத தாண்டி வேற ஏதாவது அறிகுறி இருக்குமான்னா, நெறைய அறிகுறி. சில பேர் பார்த்தீங்கன்னா, காக்கா வலிப்போட வருவாங்க. மூளை காய்ச்சல், காக்கா வலிப்போ வந்து வரலாம். வாய் பேசுறதுல தொந்தரவு ஏற்படலாம். கை, கால் சில பேர் கொஞ்சம் வராம போலாம். தலைவலி ரொம்ப விட்டுட்டேனே, மறந்துட்டேனே. தலைவலி ரொம்ப சிவியர் தலைவலி, ஹெட்டேக். தலை பிச்சுக்கும். அப்படி நம்ம யோசிக்க முடியும். நம்ம சும்மா நம்மலாம் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தா, ஐயோ டென்ஷனா இருக்குடா, தலை வலிக்குது. அந்த மாரிலாம் இருக்காது. வின்னு வின்னுன்னு பின்னிரும். தலைவலி, பயங்கரமான தலைவலி. ஸோ ஃபீவர், தலைவலி, கழுத்து ஸ்டிஃப்பா இருக்கு, சுயநலவு குறையுது. இது எல்லாமே இந்த மூளை காய்ச்சலுக்கு கிளாசிக்கல் அறிகுறிகள்.